சுண்ட விரல் சைஸ்ல ஒரு குட்டி கியூட் எலி நம்ம வீட்ல அழகா ஆடிட்டு இருந்துச்சு. அழகாலாம் ஆடல. பயந்து போய் மாட்டிட்டு, அதுக்கு என்ன பண்றது? எங்க போறதுன்னு பாவம் ரொம்ப பயந்து போய் இன்னைக்கு தான் அத வந்து புடிச்சேன். 3 நாள் முன்னாடி அந்த எலிய ஸ்பாட் பண்ணேன். அன்னைக்கு தான் வந்து லட்சுமி உங்க வீட்ல எலி வந்துருச்சு, எலி வந்துருச்சு. எங்க எலின்னா பெரிய எலி. ஆனா உள்ள வரல, வெளியில போயிடுச்சு. நான் எத்தன வாட்டி சொல்லியிருக்கிறேன். அங்க வந்து வெளியில ஒரு குழா இருக்கு கார்டன் பக்கம். ஓகே. அங்கருந்து தண்ணி புடிக்கும்போது டோர் ஓப்பன் பண்ணி விடாத. ஸோ நம்ம சொசைட்டில தான் எலி, தவளை, பாம்பு இதெல்லாம் ரொம்ப சகஜமான, சாதாரணமான விஷயம். கேஷுவலா ஸ்பாட் பண்ணலாம் நீங்க டிஸ்கவரி சேனல் மாதிரி. எலியெல்லாம் வர்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. சரின்னு அ இந்த குட்டி எலி மாட்டுனது வந்து அன்னைக்கு தான் தெரிஞ்சுச்சு. அது வந்து என்ன பண்ணியிருக்கு, நான் டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டேன். வெளியில போயிடுச்சுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். நேத்து மறுபடியும் ஸ்பாட் பண்ணேன். அதுக்கு பசி போல இருக்குது. கிச்சன் பக்கம் ஏதோ பாவம் சாப்பிட வந்திருக்குது. பயந்து போய் ஓடி போய் இந்த ஃப்ரிட்ஜ் அடியில போயிட்டு ஒளிஞ்சிருச்சு. சரி, நான் வேற அடுத்த வாரம் ஊருக்கு போணும். இது எப்படியே சரி ரூம், இந்த ஸ்டோர் ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சேன். ஏன்னா ஸ்டோர் ரூம்லலாம் போனா ரொம்ப ப்ராப்ளம். ஸோ நேத்துக்கு நைட்டுக்கே பக்கத்துல இருக்கிற கடையில எனக்கு லக்கிலி அந்த ஹோம் டெலிவர் குடுத்துட்டாங்க. ஸ்டிக்கி மேட் அது மட்டும் தான் இருந்தது அவங்க கிட்ட. அந்த டப்பா வாங்கலான்னு பார்த்தா அது இல்ல. சரின்னு ஸ்டிக்கி மேட்ல இன்னைக்கு காலையில நம்ம குட்டி எலி மாட்டிடுச்சு. ஆனா ரொம்ப பாவமா இருந்துச்சு. எலிக்கு 4 கால் தானே. ஸோ 2 காலு முன்னாடி இருக்கிற 1, பின்னாடி இருக்கிற 1 காலு ஸ்டிக்கி மேட்ல. பயந்து போயிருக்கு. ரொம்ப குட்டி எலி. பாவமா இருக்கு. அவங்க அம்மாவ தேடும். அது என்ன மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும் பாருங்க அந்த எலிக்கு. ஸோ அழகா அந்த எலிய எடுத்து, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு போய் செக்யூரிட்டி கிட்ட கொஞ்சம் டிஷ்யூ எல்லாம் எடுத்துட்டு போனேன். ஸோ அத வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி அத வந்து அழகா பிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எலி இஸ் அன்ஹார்ம்ட், சேஃப், சவுண்ட். ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கு பசிக்கும் போல இருக்கு. 2 நாளா எதனா சாப்பிடுச்சோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஸோ பிரெட் எல்லாம் குடுத்தேன். பிரெட் சாப்பிடவே இல்ல பயந்துட்டு. எப்படி சாப்பிடும்? ஓகே. ஸோ கத்துது வேற கீக்குன்னு. சரின்னு ரோட்ல விட்டாச்சு. அப்புறம் ரோட்ல அதுக்கு பயம் எங்கன்னா வண்டி கீழ வந்துருச்சுன்னா, அதனால எடுத்து சேஃபா அந்த கார்டன் பக்கம் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ எலி என்ன பண்ணுதோ என்ன தெரியல. சேஃபா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி. அம்மா இல்லாம என்ன பண்ணும் தெரியல. அதுக்கெல்லாம் சொந்தமா சாப்பாடு தேட முடியுமான்னு கூட தெரியல. அந்த எலிய ஃபோட்டோ கூட புடிச்சு வச்சேன். ஓகே. பட் ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதனால அத நான் ஷேர் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். சரி, ஓகே. எல்லாருக்கும் குட் மார்னிங், வணக்கம், வெல்கம் பேக். ஹேப்பி மண்டே. இன்னைக்கு டேட் 25 காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் இல்ல அதற்கு லஞ்ச். இந்த மாதிரி லஞ்ச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரோல் வைக்கிறதுக்காகவே டிமார்ட்ல இந்த கண்டெய்னர் ஆர்டர் பண்ண பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ டிமார்ட்டோட ஹால் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நெறைய வேலை இருக்கு. கிச்சன் கொஞ்சமா பார்ட்டா போர்ஷனா வந்து ரீஆர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பன்னீர் வீட்ல பண்ண பன்னீரு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் விஹான் வீட்ல இல்ல. ஸோ நெறைய பால் வீட்ல இருந்துச்சு. ஸோ பன்னீர் பண்ணி வச்சிருந்தேன். பன்னீர் மேக்கிங் மெஷின் கூட நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பன்னீர் ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்திருந்துச்சு. ஸோ அதனால புர்ஜி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இட்லி அண்ட் சாம்பார் டிப் தான் வந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதான் ஸ்கூல் கிளம்புன உடனே நான் ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு, ஃபுல்லா கிச்சன் கிளீனிங் நடந்துட்டு இருக்கு. இது வந்து எப்பவும் பண்றது தான். பெருசா பண்டைக்கு கிளீனிங் அப்படியெல்லாம் இல்ல. டைம் கிடைக்கும்போது இல்ல நான் பார்க்கும்போது எனக்கே டக்குன்னு இம்பல்சிவ் ஓகே தோணுச்சுன்னா கிளீன் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த மாதிரி பண்றது. இந்த செக்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, நெறைய மசாலா டப்பாஸ் வைப்பேன். அந்த மசாலா டப்பாஸ் எல்லாம் நான் எப்பயோ வாங்குனது. ஓகே. நல்ல நல்ல டப்பாஸ் எல்லாம் செட்டா Amazonல தான் வாங்குனேன். பட் கொஞ்சம் அ பவுடர்ஸ் எல்லாம் அதுல வைக்கிறதுனால, நான் எவ்ளோ கிளீன் பண்ணாலும் 1 வாரத்துலலாம் பேக் டூ இதாயிடுது பாருங்க. நெறைய தூள் அந்த டஸ்ட் வந்து நெறைய இதெல்லாமே நான் தொடச்சுட்டே இருக்கணும், கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஷீட்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள இருக்கிற நம்ம கப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நீட் அண்ட் டைடியா எப்பவுமே புது லுக்ல இருக்கும். ஆ அந்த லைனிங் இருக்கிறதுனால. அப்பப்போ இந்த மாதிரி சோப் வாட்டரோ ஏதோ ஒண்ணு நம்ம போட்டு கொஞ்சம் லைட்டா தேய்ச்சு விட்டாலே ஃப்ரெஷ் பளிச். ஸோ இன்னைக்கு வந்து 2, 3 கப்போர்ட் தான் கிளீன் பண்ணலான்னு. ஆனா எக்ஸ்டெம்போ கொஞ்சம் ஜோஷ்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 அன்பிளான்டா 2 கப்போர்ட் கிளீன் பண்ணியாச்சு. நாளைக்கும் நடக்கும் இந்த வேலை. இன்னைக்கு ஃபுல்லா கழுவி வச்சிருக்கேன். அதெல்லாம் காஞ்ச அப்புறம் நாளைக்கு மறுபடியும் எடுத்து வாபஸ் வைக்கணும். இந்த குட்டி இந்த மாதிரி எலி, அ இந்த பல்லி, பாம்பு, குட்டி பாம்பு மாட்டிக்கும். அந்த மாரி நம்ம சொசைட்டில நெறைய பார்க்குறோம். அன்னைக்கு நம்ம வீட்ல அரணை வந்துருச்சு. குட்டி அரணை என்ன பண்றது தெரியல. பயந்து போய் இங்க, அங்க அந்த டைம்ல நம்ம பார்த்துட்டு பயந்துட்டு அத அடிக்கிறதோ, இல்ல அது வந்து நம்ம ஒரு எனிமி மாதிரி பார்க்க முடியறதில்ல. அது என்ன மாதிரி பயந்திருக்கும் யோசிக்கும்போது, ஏன்னா அதோட ஃபேமிலி, அதோட கம்ஃபோர்ட் ஜோன விட்டுட்டு அது வேற எங்கேயோ மாட்டிட்டு இருக்கு. அவ்ளோ பயந்திருக்கும்.
எனிவேஸ் இப்போ வந்து இது வாஷிங் மெஷின் ஓடிட்டு இருக்கு. இதுதான் நமக்கு பெஸ்ட் டைம். கிளீனிங்கு, இந்த மாதிரி ஆர்கனைசிங். ஏன்னா ஹஸ்பண்ட் விஹான் ஊர்ல இல்ல. இப்போ மழை பெய்யுது. இப்போதான் ஒரு 2, 3 நாளா மழை இல்ல. ஸோ எனக்கு வந்து இந்த கம்ளி எல்லாம் நெறைய துவைக்கணும். ஏன்னா ஆளுக்கு 2, 2 கம்ளி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்ளி எல்லாம் காயலன்னா நமக்கு கஷ்டம். ஸோ கொஞ்சம் வெயில் வரும்போது பேட்சா, பார்ட்டா நெறைய துணி துவைக்கிற வேலை இது அது இல்லாம பெட்ஷீட்ஸ் இருக்கு. இந்த தலகாணி ஒரை, நார்மல் நம்ம யூஸ் பண்ற துணி அதெல்லாம் வந்து பேட்சா பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம இந்த கிளீனிங் எப்பவுமே இருக்கிறது தான். ஸோ எனக்கு ஒரு வாட்டி நான் பிளான் பண்ணுவேன். ஓகே இன்னைக்கு ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ் கிளீன் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சே கிளீன் பண்ணிருவேன். என்னோட மூட் பொறுத்தது. இன்னைக்கு வந்து பெருசா சமையல் இல்ல. நாங்க 2 பேர் தான். அத்தர் வந்து சாயங்காலமா தான் வருவான். ஸோ காலையில எல்லா வேலை டன்னு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வேலையும் டன்னு. ஆனா அவ்ளோ அல்டிமேட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். நேத்து பண்ண பிரியாணி கம் புலாவ் இருக்கு நமக்கு லஞ்சுக்கு. ஸோ அதுவே நைட்டுக்கும் ஆயிடும். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே ஃப்ரீ. ஸோ நல்லா ஒரு ப்ரொடக்டிவ் வேயா யூஸ் பண்ணியாச்சு. இது வந்து உருளைக்கிழங்கு கிடையாது. ஸோ இந்த வெள்ள பூசணி இருந்துச்சு. பூசணிக்காய், ஆஷ் கார்ட். அது வந்து எப்பவுமே ஜூஸ் பண்ணுவேன், இல்ல மோர் குழம்புல யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் எதுவுமே இல்லாம பிளேனா ஜஸ்ட் கடுகு தாளிச்சு, ஈவன் மஞ்சள் தூள் கூட போடல. ஜஸ்ட் தாளிச்சு அது வந்து நான் சாப்பிட போறேன். இது வந்து பிராணிக் ஃபுட் அவ்ளோ நல்லது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி தெரப்யூட்டிக்கா இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இது வந்து பொட்டேட்டோ நைட்டுக்கு. உருளைக்கிழங்கு. ஒண்ணுமே போடாம மசாலா ஃப்ரீ. நோ ட்ராமா. ஸோ ரொம்ப கம்மியா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப கம்மியா எண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் நெறைய தண்ணி அந்த மாய்ஸ்சர்லயே வந்து அந்த மூடி மூடி மாய்ஸ்சர்லயே குக் பண்ணி நைட்டுக்கு ரெடி. ஸோ இதோட சப்பாத்தி இது நல்லாருக்கும். ஸோ என்னோட அந்த ஆஷ் கார்ட் பவுல் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பண்ணும்போது ஒரு அடுப்பு ஃப்ரீயா இருந்துச்சு. நானும் ஃப்ரீயா இருந்தேன். ஸோ ஒரேடியா முடிச்சிருவோம். ஸோ நல்ல ஒரு சைட் டிஷ் சப்பாத்திக்கு. ஸோ நைட்டுக்கு எனக்கு சப்பாத்தி வேணும். இப்போ இது சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட பிரஞ்ச் முடிஞ்சுச்சு அவ்வளோதான். பசிச்சாக்கா மேபி நான் கொஞ்சம் பிரியாணி எடுத்துப்பேன். ஸோ நைட்டுக்கு எனக்கு மறுபடியும் பிரியாணி சாப்பிட பிடிக்காது. ஸோ சூடா சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் டின்னருக்கு. மழை வேற பெய்யுது. அண்ட் இந்த சப்ஜி வந்து ஸ்டஃபிங்கா மாறிரும் நாளைக்கு சாண்ட்விச்க்கு, மார்னிங் டிஃபனுக்கு. இந்த பையன் கொடை எடுத்துட்டு போடா டெய்லி. இப்போ மழை வருதுன்னா எடுத்துட்டு போல. டெய்லி எடுத்துட்டு போவான். இன்னைக்கு எடுத்துட்டு போல. சரின்னு 3 மணி ஆச்சு, ஒரே மழை. ஸோ 3 மணி ஆச்சு, ஒரே மழை. நேற்றும் லேட்டாக வந்தாங்க, 10-15 மினிட்ஸ். சரி நான் கொடை எடுத்துட்டு கிளம்பிட்டேன். வெயிட் பண்ணுற பஸ்ஸே காணும். அங்கே இன்னும் 2-3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி டிராஃபிக் ஜாமாக இருக்கும். பார்த்தா எனக்கு கால் வருது. பக்கத்து வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுறான். 50 வாட்டி நான் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிட்டேன், எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி. இவன் கிட்ட எப்போவுமே ஒரு சாவியும் இருக்கும். இன்னைக்கு சாவி எடுத்துகிட்டு போகல, கொடை எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கான். சரின்னு வந்தேன். பார்த்தாக்கா அந்த பக்கம் இருந்து வந்துட்டானா. ஸோ ஆன் டைம் இன்னைக்கு பஸ் வந்துருச்சு. 3:50 2:50 பஸ் வந்துடும் யூஸ்வலாக. நான் 15 நிமிஷம் ஆகிப்போச்சு போய் வெயிட் பண்ணுறேன். பஸ் அட்ரஸே காணும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவங்க அந்த காமன் சென்ஸ்னால் வேலை செஞ்சுருக்கு கால் பண்ணுறதுக்கு. பாருங்கள் இப்போ மணி எவ்வளோ. அந்த மாதிரி ஆச்சு இன்னைக்கு கூத்து. ஹலோ, நேற்று ஆலன் கிளாஸ் இல்லை, இன்றைக்கி ஆலன் இல்லை, நாளைக்கு லீவு. ஸோ கண்டினியூஸாக 3 நாள் வீக்கெண்டு. ஸோ சார் ஃபுல் ஜாலி மூடு. ஸோ லாங் வீக்கெண்ட். இன்றைக்கி ஆலன் இல்லை, டியூஷன் இல்லை, ஃபுல் ஜாலி. நல்ல எக்ஸ்டெண்டட் 2-3 நாள் சேர்ந்து லீவ் வந்தாலே. இப்போது ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் இன்றைக்கி நல்லா வெயில் காஞ்சிச்சு. ஸோ ஃபுல்லாக துணி வாஷ் பண்ணி போட்டேன். இப்போ 3 நாள் லீவ் இருக்குது இல்லையா, விஹானோடது ஓடது ஃபுல்லாக. இன்னும் ஒரு செட்டு நாளைக்கு துவைக்கணும். ஏன்னா நேற்றோ துவைச்சோம். என் ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட துணி ஃபுல்லாக துணி துவைச்சிட்டு போயிட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் காஞ்சிருச்சு. சரி இன்றைக்கி செகண்ட் லாட் வந்து போட்டிருக்கேன். நாளைக்கு தேர்ட் லாட் போடணும். கொடை எதுக்கு எடுத்துகிட்டு போகலடா? நான் ஃபர்காட். ஸோ நான் இந்த பசங்க பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் நடக்குது. ஸோ அதே மாதிரி பசங்களை வந்து நான் பெட்டு மேலே உட்காந்துட்டு படிக்காதன்னு சொல்லுவேன். ஆனால் பெட்டு மேலே தான் உட்காந்துட்டு படிப்பாங்க. அங்கே டேபிள் வேறு செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம், அவங்க டேபிளே கிடையாது, ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக பெட்டு மேலே தான் உட்காந்து படிப்பாங்க. என்ன பண்ணுறது? திட்ட முடியாது. திட்டுனா கோவம் வருது. திட்டாமல் இருந்தால் எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன தான் செய்கிறது?
ஸோ நம்ம ரொம்ப யோசிச்சா ஒரு எபிசோடு முடிஞ்சிருக்க காலையில் அதை பற்றி உட்காந்துட்டு நான் யோசிச்சேன், எனக்கு தான் டென்ஷன் ஆகுது, அதனால விட்டுறது. அந்தந்த டைமுக்கு எனக்கு என்ன தோணுதோ, எது எனக்கு ரைட்டாக தோணுதோ, திட்டணும்னு தோணுனா திட்டுவேன், பாசமாக சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவேன். அந்தந்த டைமுக்கு நம்ம ஒவ்வொரு மூடில் இருப்போம் இல்லைங்களா. சில டைமில் கடுப்பான மூடில் இருப்போம், சில டைமில் கூல் சில் பரவாயில்ல குழந்தை தானே அப்படியே அசால்ட்டாக நம்ம விட்டுறலாம், ஓகே பொழைச்சிப்போ பரவாயில்ல இதெல்லாம் சகஜம். சில டைமில் பார்த்திங்கன்னா கண்டுக்கவே மாட்டோம், நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு மைண்ட் செட்டில் மூடில் இருப்போம். ஓகே, ஸோ எதிர்க்கவே உட்காந்துட்டு ஏதாவது மொபைல் நோண்டிகிட்டு இருப்பாங்க படிக்காமல். இவன் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கும் போது கூட ஹெட்செட் போட்டுட்டு தான் படிப்போம், அந்த மியூசிக் கேட்டுகிட்டே தான் பாடையிடும். ஸோ இதெல்லாம் சிலது இக்னோர், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மைண்ட் செட்டில் நம்ம ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் யோசிப்பேன் உட்காந்துட்டு, என்னோடய செல்ஃப் அனாலிசிஸ். நான் அந்த டைமில் இப்படி ரியாக்ட் பண்ணேன், நான் இப்படி சொல்லிட்டேன், நான் இப்படி இந்த டைலாக் பேசியிருக்கக்கூடாது, இல்லை வேறு ஏதாவது அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எபிசோட்ஸ் மைண்டில் ஓடும். அப்போ என்னால் முடியல, சரி ஓகே. அதனால் இது அந்தந்த நான் என்ன தெரியுமா, நமக்கு அந்த டைமில் எது ரைட்டாக தோணுச்சோ அப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணோம், அவ்வளோதான், அதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. கரெக்ட் தானடா? கரெக்ட் தானே? நான் என்ன சொன்னேன்னு ஒன்றுமே கேட்கலையா? ஸோ ஃபுல் ஜாலி. ஸோ விளையாடு போகிறான்னா எவ்வளோ டைம் இவனுக்கு பாக்கி இருக்குது தெரியல. எவ்வளோடா இருக்குது? ½ an hour இருக்கான். ஸோ 4:15 ஃபினிஷ் ஆயிடணும். ஸோ டிமார்ட்லேருந்து நிறைய கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த vlog பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறது க்ளீன் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது மாறும், அடுத்தது வேறு மாதிரி ஆர்கனைசேஷன் பார்ப்பீங்க. என்னதான் பண்ணாலும் நமக்கு பண்ணிகிட்டே இருக்கணும். கிச்சனில் எப்போவுமே வேலை முடியாது. கிச்சனை நான் வீடே அப்படி தான். பை த வே நெக்ஸ்ட் வீக் நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், திருச்சி போகிறேன், கும்பகோணம் போகிறேன், ஒரு கல்யாணம் இருக்குது. அண்டு இன்னொன்று என்னன்னா, ஒரு சர்ப்ரைஸ் நீங்க எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ்ன்னு இருக்கும்போது அப்படி இப்படி சர்ப்ரைஸ் கிடையாது, நிச்சயமாவே ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸா இருக்கும். நான் நிஜமா சொல்றேன், ஹைப் எல்லாம் பண்ணி சொல்லல. எனக்கே இது கொஞ்சம் டைஜஷன் கஷ்டமா தான் இருக்கு, ஜீரணிக்க முடியல. ஸோ உங்களுக்கு பயங்கரமா அதிர்ச்சியான ஷாக்கிங்கான சர்ப்ரைஸா இருக்க போகுது. ஸோ இன்னொரு 5 days 6 daysல தெரிஞ்சிடும். நீங்க கெஸ் பண்ணலாம் இந்த மீன் டைம். பாப்போம் என்ன கெஸ் பண்றீங்க. ஸோ சப்பாத்தி கூட இந்த உருளைக்கிழங்கு சப்ஜி கூட டீ ட்ரையாங்கிளாக சாப்பிடணும். சப்பாத்தி பிச்சு உருளைக்கிழங்கு கூட சாப்பிட்டு அப்படியே ஒரு சிப்பு டீ, அப்புறம் சப்பாத்தி உருளைக்கிழங்கு டீ, அப்படி ட்ரையாங்கிளாக. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இன்னும் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா டீ. ஆஹா, அல்டிமேட் பிளிஸ். ஸோ மத்தியானத்துக்கு டென்ஷன் இல்லை, பிரியாணி இருக்குது, புலாவ் பிரியாணி. இதோட ஃபோட்டோ நான் விஹானை ரொம்ப மிஸ் பண்ணோம். ஐயோ நேற்று இதை பற்றி சொல்ல மறந்துட்டேனே. பிரியாணி கூட இது புலாவ் விட அதிகமாக ஒரு ஸ்டெப்பில் 2 லெவல் மேலே வச்சுக்கோங்களேன். பிரியாணிக்கு ஒரு படிக்கீழ் இருக்கும், பட் இது நான் பிரியாணின்னு தான் சொல்லுவோம். அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதர் கூட ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, நம்ம எப்போ ரொம்ப கேஷுவலாக யானோ தானோன்னு செய்கிறோமோ அப்போ தான் இவ்வளோ நல்லா வருது. புலாவ் நிறைய இருக்குது. இது புலாவே கிடையாது, பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ குட். பாருங்கள், லுக்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இது பாருங்கள், இது ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைங்கள் இருக்குது. இது க்ளீன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பட்டர் எடுக்கிற வேலை இருக்குது. அது பண்ணால் நமக்கு அவ்வளோதான். இன்றைக்கி கிச்சனில் வேறு எந்த வேலை கிடையாது. சுட்டி இதுக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பிளான் பண்ண வேலை, பிளான் பண்ணாமல் வேலை நிறைய முடிஞ்சிருச்சு. இந்த செக்ஷனும் க்ளீன். ஸோ ஃபுல்லாக லேயர் மாற்றி ஃபுல்லாக டஸ்டிங் எல்லாம் பண்ணி தொடச்சி, ஈவன் இந்த இது க்ளீன் பண்ணியாச்சு. இதுவும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த செக்ஷனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சூப்பர். ஸோ இப்போதைக்கு கீழே நான் லைனிங் போடுவேன். லைனிங் போட்டுட்டு அது மேலே டிஷ்யூ. ஸோ இது 2 கழுவை போட்டாச்சு. இந்த கரை தான் ஃபுல்லாக போக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அந்த லைனர்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த டிஷ்யூ நல்லா லேயர் பண்ணி அதுக்கு மேலே தான் டப்பாங்க வைப்பேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு டிஷ்யூ போட்டிருக்கேன். அந்த லைனர்ஸ் காஞ்ச உடனே கீழே லைனர் போட்டுட்டு இந்த டிஷ்யூ மேலே போட்டுருவேன். இது ஏன் போடுறேனாக்கா, இது எண்ணெய் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நெய் டப்பா இருக்குது, இப்போ நம்ம பொடி இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கும்போது இது சப்பாத்திக்கு மாவு இதில் வைப்பேன். ஸோ இதெல்லாம் கீழே இருக்கும். ஸோ இது அப்பப்போ நமக்கு எடுத்து க்ளீன் பண்ணிடலாம், மாற்றி போட்டுக்கலாம். ஸோ டபுள் லைனிங். ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் ஆகி போகுது. ஸோ மெயின்டெனன்ஸ் எனக்கு லிட்ரலி 0 தான் நம்ம கிச்சனில். ஸோ எனக்கு அந்த டென்ஷன் இல்லை. ஸோ இப்போ டிமார்ட்டில் வாங்கின கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரெடி டு யூஸ். கழுவி
வச்சிருக்கேன். அது வந்து ப்ராப்பரா எந்த கண்டெய்னர்ல எந்த ஐட்டம் போணும்னு அத நான் யோசிச்சு பண்ணணும். அது வந்து ஒன் டைம். அப்புறம் மாத்திட்டு இருக்க முடியாது. ஸோ மேபி இது நான் ஊருக்கு போயிட்டு வந்து பண்ணுவேன். ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸோ கணேஷா பண்டிகைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அடுத்த நாளே நான் ஊருக்கு கிளம்புறேன். பயங்கர டைட் ஸ்கெட்யூல் இந்த வாட்டி ஊருக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி டிராவலிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு 3, 4 நாளைக்கு போறோம்னா பயங்கரமா ஹெக்டிக்கா இருக்கும். அண்ட் கணேஷா பண்டிகை இந்த வாட்டி நம்ம சொசைட்டில கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். இப்போ மணி 2 லஞ்ச் சக்சஸ்ஃபுல்லி டன். இப்போ வந்து இது என்னது இந்த மிச்சம் ஒரு 1 ஹவர் தானம்மா, இன்னொரு 1 ஹவர் இருக்கும்மா மூவி, அது போய் பார்த்துடலான்னு. இவ்வளோ பெரிய கிளாஸா? கிச்சன் வேலை டன். நம்ம டோட்டல் ஃபுல் ஃப்ரீ. ஸோ அடுத்தது அந்த ஷாக்கிங் சர்ப்ரைஸ் வீடியோவோட சந்திக்கிறேன். இல்ல அதுக்கு முன்னாடி கணேஷா பண்டிகை இருக்கு. கணேஷா பண்டிகை ஐட்டு தானே நம்ம ஊருக்கு போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி கணேஷ சதுர்த்தி இன் அட்வான்ஸ். அடுத்தது நம்ம கணேஷ் சதுர்த்தி வீடியோல சந்திப்போம். அதுக்கு அடுத்தது ஷாக்கிங் சர்ப்ரைஸ் வீடியோ. ஸோ மறுபடியும் சொல்றேன், நான் காமெடி எல்லாம் பண்ணல. நீங்க கெஸ் பண்ணுங்க. அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.